தங்கம், ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கை மாறும். உன் மனசுல இருக்கிற பாரெல்லாம் கண்டிப்பா குறைஞ்சு போகும். நீ அனுபவிச்ச கஷ்டம் கவலை எல்லாமே மறைஞ்சு போகும். நீ நல்லா வருவ தங்கம். ஏன் தெரியுமா? ஏன்னா உன் மனசு சுத்தம். அதனால நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. லவ் யூ தங்கம். செல்லாத காசு வந்து பஞ்சர் போட வந்தவன் நீ என்னைய வர்ணிக்கிற? அந்த வாய் இருக்கேதான்டா இவ்வளவு பேசுற? வாங்கிடா என்ன நீ நானும் ஓடிடலாமா? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவர் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. யார்கிட்டடா பேசுற? இன்ஸ்டால ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணல, அந்த பொண்ணு கிட்ட தான் பேசுறேன். குடு, நான் பேசுறேன். அவங்ககிட்ட என் ஃப்ரெண்டு பேசுறானாமா. ஹலோ அண்ணா. சொல்லு பாப்பா. கொடுக்குறேன், பேசுமா. பேசிட்டியா? சொல்லுடி. சொல்லுங்கண்ணா. ஏய், நான் தான் பேசுறேன். உங்களதான் அண்ணா. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? முடிஞ்சா நீங்களே கடையில ரைஸ் போட்டு நீங்களே சாப்பிடுங்க. என்ன முடியாதுன்னு நினைச்சீங்களா? நம்ம ஏரியா பக்கத்துல உள்ள கடைக்கு போயிட்டு பெருமாள்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட டாஸ்க்கை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நானே இன்னைக்கு ரைஸ் போட போறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். என்னன்னு சரின்னு சொல்லிட்டு சரிப்பா ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னதான் எண்ணெயை ஊத்தினாலும் முட்டை எனக்கு உடச்சு ஊத்த தெரியாதுன்னு சொன்னேன். அண்ணனே உடச்சு ஊத்திட்டாரு. அடுத்தது என்னன்னு கேட்டேன். கோசல்லி போடுப்பா என்னடா புத்தலாட்டாது அப்படின்னு சொன்னாரு. உடனே கோசம் அள்ளி போட்டுட்டேன். இந்த கிண்டுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால கிட்டு நீங்களே கிண்டிருங்கன்னு சொன்னேன். ஆனா சிக்கனை நீங்களே அள்ளி போட்டுருங்க, இல்லன்னா நான் நிறைய அள்ளி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு அவரே அள்ளி போட்டுட்டாரு. அப்படியே ரைஸையும் அள்ளி போட்டு ஒரு கிட்டுன்னு ஒரு 4 கிண்டு கிண்டிக்கிட்டேன். ஆனா பொடி எவ்வளவு போடணும்னு தெரியாது, அதனால நீங்களே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ணனே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து தக்காளி ஜாசி ஜோயா ஜாசி எல்லாமே போட்டுட்டாரு. சரிப்பா எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு கிண்டுன்னு சொல்லிட்டு தூக்குறதுக்கு ஒரு 4 ரைஸ் சாப்பிடணும் போலுங்க. அண்ணன் இது சரி வராது, நீங்களே ஒரு கிண்டிருங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் கிட்டுன்னு எடுத்துக்கின்றாரு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சரிப்பா ஒரு வழியா ரைஸை போட்டு சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. முடியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதான் சொல்லிட்டு அண்ணா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கணும்னு சொன்னேன். அண்ணா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நானும் டேஸ்ட் பார்த்தேன். ஆனா வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். அடுத்து என்ன பண்ணணும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. என்னடா தம்பி ஸ்கூலா? ஆமாண்டா பாடி. என்னடா மரியாதை நான் பேசுறேன்? நீ தானே என் பூலே. உடனையோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? டேய், ஆல்கஹால்னா என்னடா? ஆக்சுவலா அது வந்து ஒரு பாய்சன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்க 2 கிளாஸ் இருக்கா, ஆனா சரக்கு அடிச்சவங்களுக்கு 4 தெரியும். இப்போ உனக்கு எப்படி தெரியுது? 2 அங்க 1 தான் இருக்கு. டவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. நான் மில்லனியல். ஆட அடிக்குது பூமர் மாதிரி அடிக்குது. மில்லனியல்யா நானு.